Hi students. இப்போ அலகு 1 நிலை மின்னியலுடைய பயிற்சி வினாக்கள் 1 அதாவது பன்முக தெரிவு வினாக்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியில பாருங்க, ஒரு மைனஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு 2 சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் பிளஸ் கியூ அப்படின்ற ஒரு புள்ளி மின்துகள் பாயிண்ட் சார்ஜ் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதில் 4 சைடில் இதை மூவ் பண்ணுறாங்க. A1, A2, அப்புறம் B1, B2. ஸோ இதில் எந்த சைடு மூவ் பண்ணும்போது அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அதாவது சமநிலையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேபிளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஷின் ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை நம்ம எடுத்துப்போம். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 1க்கான டயக்ராம். சரி, இப்போ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்லிடுறேன். ஒரு பவுல் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சைனா டிஷ்ஷை நீங்கள் ரீகால் பண்ணீங்க. ஸோ அதில் ஒரு சின்ன மார்பிளை நான் இங்கே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். ஒரு கோலி குண்டு. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இந்த ப்ளஸ் கியூவை நம்ம எடுத்துக்கணும். இந்த ப்ளஸ் கியூவை எடுத்துக்கணும். இதனுடைய பொசிஷன்ல இருந்து நிலையிலிருந்து இது கொஞ்சமாக நான் நகர்த்தினேன்னு வச்சுங்களேன். எந்த சைடு வேணால், ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ. ஸோ கொஞ்சம் நகர்த்திட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, விட்டுட்டோம் அப்படின்னா, அது பழையபடி அதனுடைய பொசிஷனுக்கு நிலைக்கு வந்துடுது. இந்த மாதிரி இருந்தால் சமநிலை. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு இந்த சைனா டிஷ்ஷை நம்ம தலைகீழ வைக்கிறோம்னு வைங்க, இந்த மாதிரி வைக்கிறோம்னு வைங்க. இப்போ இதனுடைய டாப் பொசிஷனில் நான் இந்த கோலியை நான் வைக்கிறேன். கொஞ்சம் நான் நகர்த்திட்டேன் அப்படின்னா இது கண்டிப்பாக பழையபடி அந்த பொசிஷனுக்கு வர வாய்ப்பே இல்லை. இது கீழே உருண்டு ஓடிடும். எந்த சைடு, இந்த பக்கம் எந்த பக்கம் நான் நகர்த்தினாலும். இதுக்கு பேர் அன்ஸ்டேபிள், உறுதியற்ற சமநிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் கேட்கறது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், உறுதி சமநிலை தான் கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். இந்த A1 சைடில் நான் மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் கியூ வருதுன்னு வைங்க. இப்போ இந்த ப்ளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் வந்து கம்மி ஆயிடுது. அப்போது இது பக்கம் இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதிகமாகும். இந்த சார்ஜ் இருக்கு பாருங்க, 2வது சார்ஜ், இதுவும் மைனஸ் கியூ தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுது. இந்த டிஸ்டன்ஸ் கிரேட்டர் R2. அப்போது இதனுடைய ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும். இந்த பக்கம் இழுக்கிற ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும். அப்போது இந்த சைடு ஃபோர்ஸு, இந்த சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால விசை அந்த சைடு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது கண்டிப்பாக அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு Pன்ற பாயிண்ட்டுக்கு திரும்ப வர வாய்ப்பு இல்லை. இதே லாஜிக் தான் A2க்கும் வரும். சரிங்களா? ஆனால் B1 நோக்கி நான் நகர்த்துறேன்னு வைங்க, இந்த பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வந்து வச்சிடுறேன் இந்த சார்ஜை ப்ளஸ் கியூவை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைனஸ் கியூ இருக்குது பாருங்கள். இந்த மைனஸ் கியூ வந்து இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு லைன் ஜாயின் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி. ஸோ இந்த டைரக்ஷனில் தான் அந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷனில் அந்த விசை வந்து மைனஸ் கியூ அது அந்த அந்த திசை நோக்கி இழுக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் செகண்ட் சார்ஜ் இருக்கு பாருங்கள், அது வந்து அதனுடைய திசையில் அதே ஃபோர்ஸில் இழுக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு. இந்த ரெண்டுக்கும் நம்ம ரிசல்டன்ட் அதாவது தொகுபயன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இந்த டைரக்ஷனில் இருக்கும், கீழ் நோக்கிய திசையில் இருக்கும். அப்போது நீங்கள் B1 நோக்கி நகர்த்திட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அது பழையபடி Pன்ற பாயிண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் நம்ம ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், சமநிலை, உறுதி சமநிலைன்னு சொல்கிறோம். இதே இதுதான் இந்த B2ன்ற பொசிஷனுக்கும் வரும். B2ன்ற பொசிஷனில் ஃபஸ்ட்டு சார்ஜ் இந்த டைரக்ஷனில் அதை நோக்கி இழுக்கும், செகண்ட் சார்ஜ் அதை நோக்கி இழுக்கும். இது ரெண்டுனுடைய ரிசல்டன்ட்டு தொகுபயன் வந்து பழையபடி அந்த பாயிண்ட்டு Pன்ற பாயிண்ட்டுக்கு அந்த சார்ஜை கொண்டு வந்துடும். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து B1 அண்ட் B2. ஸோ இது ரெண்டுமே இங்கே உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டாக வருது, B1 அண்ட் B2.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து B1 மற்றும் B2. அடுத்து செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த 4 சாய்ஸில் எதில் வந்து சீரான மின்புலம் உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று இதுவாக நம்ம எடுத்துகிட்டு அதனுடைய ஃபார்முலா பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு புள்ளி மின்தொகைன்னு சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் சார்ஜ். ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன? புள்ளி மின்தொகையினுடைய மின்புலத்திற்கான வாய்ப்பாடு. நம்ம அதனுடைய எண் மதிப்பு மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். இந்த 1/4πε0 நான் கேன்னு எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜோட வேல்யூ டிவைடட் பை r². ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது, இது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஆர் மாற மாற என்ன ஆகும்னா, ஆர் இன்க்ரீஸ் ஆக இந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆர் குறைய குறைய இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது சீரற்ற மின்புலத்தை தான் உருவாக்கும். ஸோ இது வராது. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் லைன், சீரான மின்னோட்டம் பெற்ற முடிவிலா கம்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்பிரஷன் காஸ் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் வரும். அதனுடைய ஆன்சர் மட்டும் எழுதணும். எண் மதிப்பு லாம்டா கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை 2πε0 கான்ஸ்டன்ட்டு ஆர்னு வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரை சேஞ்ச் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணும்போது இ குறையும், ஆரை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும்போது இ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு சீரற்ற மின்புலம், அதாவது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன், சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதளம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் காஸ் லாவோட அப்ளிகேஷன். செக் பண்ணி பாருங்க இந்த ஃபார்முலாவை. E is equal to சிக்மா டிவைடட் பை 2ε0ன்னு வரும். இதில் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, சிக்மா 2ε0. இது ஆரை டிபெண்ட் ஆகி இல்லை, அந்த தொலைவை பொறுத்து இது. இந்த ஃபார்முலாவில் எந்த ஆரும் இல்லை. அதனால் ஆர் மாறும்போது கூட இந்த இ வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறிலியாக இருக்கும். அப்போது இதுதான் உங்களுக்கு சீரான மின்புலத்தை உருவாக்கும். டைரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த சமதளம் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அவுட்வேர்ட் வெளிநோக்கி இருக்கும், இந்த சமதளம் மைனஸாக இருந்ததுன்னா உள்நோக்கி இருக்கும். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு சீரான மின்புலத்தை உருவாக்கும். ஸோ 4வது சாய்ஸையும் நம்ம பார்த்துடலாம். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல், சீரான மின்னூட்டம் பெற்ற கோளக கூடு. ஸோ இதனுடைய ஆன்சரும் நம்ம வந்து காஸ் லாவோட 4வது ஃபைனல் அப்ளிகேஷனில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம என்ன எழுதினோமோ, ஒரு புள்ளி மின்துகளுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் இங்கேயும் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது சீரற்ற மின்புலத்தை உருவாக்கும். அப்போ இந்த 4ல் இதுதான் சீரான மின்புலம், அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் உங்களுக்கு இதில் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்போ ரெடியூஸ்டு சிலபஸில் அது அந்த டாபிக் இல்லை. ஸோ அதனால் நான் இன்டூ போட்டிருக்கேன். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் போயிடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் வந்து திருப்பு விசை, மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை, அதாவது டார்க் ஆக்டிங் ஆன an எலக்ட்ரிக் டைபோல். ஸோ அதை பேஸ் பண்ண அந்த டாபிக் அது. ஸோ டார்க்குக்கான ஃபார்முலாவை நம்ம முதல்ல எழுதிப்போம். ஸோ தேர்ட் கொஸ்டின் கிடையாது, அதனால் டைரெக்டாக ஃபோர்த்து கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஸோ திருப்பு விசை டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. இதில் பின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன், அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ அதோட ஃபார்முலா ஒரு சார்ஜ் இன்ட்டு அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் 2a. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். டவ் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு 2a. 2aன்றது அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் குறிக்கும். இது மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளோட சைன். ஸோ இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பிரதிட்டு பார்ப்போம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். டார்க் வந்து 8ன்னு எல்லாம் எஸ்ஐ யூனிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. நியூட்டன் மீட்டர் கரெக்டு தான். ஸோ டார்க்குக்கு பதிலாக 8 போட்டுக்கலாம். சார்ஜ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, க்யூனே வச்சுப்போம். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்றதை என்ன யூனிட்டில் பார்த்துப்போம். ஸோ 1 சென்டிமீட்டர் டைபோலுடைய லென்த், அதுதான் 2a.
ஸோ 1 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு SI யூனிட் இல்லை. ஸோ SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 × 10⁻⁻2 அப்படின்னு போட்டிங்கன்னா அது மீட்டராக மாறிடும். ஏன்னா 1 × 10⁻2 100 சென்டிமீட்டர் தான் வந்து உங்களுக்கு ஒரு 1 மீட்டர். ஸோ அப்போது 1 சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்னா இந்த 10⁻2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா கீழே வந்துடும். அதை மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 × 10⁻⁻2 மீட்டர்னு வரும். ஸோ அதனால தான் இந்த 10⁻⁻2 வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2 × 10⁻5 நியூட்டன் பெர் கூலும் SI யூனிட்டில் இருக்குது. ஸோ 2 × 10⁻5. ஆங்கிள் வந்து உங்களுக்கு 30ன்னு கொடுத்துருக்காங்க. sin 30. sin 30 நான் டைரெக்டாக 1/2ன்னு போட்டுறேன். ஸோ இதில் 2வை கேன்சல் பண்ணிக்கோங்க. 10⁻3 வரும். அப்போ Q is equal to 8 × இந்த 10⁻3 இந்த சைடு வரும்போது கீழே வரும். அதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10⁻−3ன்னு வரும். 8 மில்லி கூலும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 8 × 10⁻−3 கூலும்னு சொல்லலாம். ஸோ 8 மில்லி கூலும். ஸோ செகண்ட் சாய்ஸ் உங்களுக்கு இதில் கரெக்டாக வருது. ஸோ 4வது கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 மில்லி கூலும். சரி, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 4 காசியன் சர்ஃபேஸ், காசிய பரப்புகள் கொடுத்துருக்கு ABCD. ஸோ அதில் எதனுடைய மின்பாயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து குறைவு, எது கம்மி, அதுக்கப்புறமா அதோட எது அதிகம், இன்க்ரீசிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் நம்ம அதை எழுதணும். ஸோ இப்போ 1 by 1 நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த ஏன்ற சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த ஏன்ற சர்ஃபேஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்ற சர்ஃபேஸுக்கு உள்ள எல்லா சார்ஜுமே அது உள்ளே தான் இருக்குது. இந்த +2Q இருக்குது, இந்த ஒரு -Q இருக்குது, இந்த ஒரு +Q இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம காஸ் லாவில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காஸ் லாவை நம்ம இங்கே எழுதிப்போம். காஸ் விதி Φe இதுதான் மின் பாயத்தினுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட எக்ஸ்பிரஷன். Q என்க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க, மூடப்பட்ட அந்த பரப்பு உள்ள இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம். ஸோ நெட் சார்ஜ் இன்சைட் த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பை ε0. ஸோ இப்போ இந்த Q என்க்ளோஸ்டுன்னு சொல்கிறது என்னென்னா டோட்டல் சார்ஜ் அல்லது நெட் சார்ஜ், மொத்த மின்னூட்டம். ஸோ டோட்டல் பண்ணிக்கணும் சார்ஜை. ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு இந்த -Q +Q இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். இங்கே ஒரு 2Q இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு 2Q பை ஃபஸ்ட்டு இதுக்கு Φaன்னு வச்சுப்போம். Φa is equal to 2Q divided by ε0ன்னு வருது. அடுத்தது B கண்டுபிடிப்போம். ஸோ அந்த சர்ஃபேஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த சர்ஃபேஸ் இப்போ Bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இதை அழிச்சிருவோம். ரைட். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா Bன்ற சர்ஃபேஸ் உள்ள இந்த சர்ஃபேஸ் இதுக்குள்ளே ஒரு -Q இருக்குது, இங்கே ஒரு +2Q இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2Q -Q வந்து Q வரும், +Q வரும். ஸோ +Qவை நான் Qனே போட்டுக்கிறேன். Q டிவைடட் பை ε0. அடுத்தது தேர்ட் ஒன். ஸோ மூணாவது C எடுத்துப்போம். ஸோ Cன்னு சொல்லும்போது Cக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். C இதுதான் C சர்ஃபேஸு. இதுக்குள்ளே -Q +Q ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. ஸோ Φc is equal to 0 by ε0 0. லாஸ்ட்டு Φd பார்க்கணும். ஸோ Dன்னு சொல்லும்போது இந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே வெறும் -Q மட்டும்தான் இருக்குது, இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ -Q டிவைடட் பை ε0. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதுதான் லீஸ்ட்டு. உங்களுக்கு வேல்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே கம்மி. ஸோ இதுதான் லீஸ்ட்டு. ஸோ அப்போது டியோட இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை விட இது பெருசு, 0 அதை விட பெருசு இல்லையா? ஸோ இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இது வந்து அதோட 2 மடங்கு. ஸோ அதனால் இதுதான் ஹையஸ்ட். ஸோ இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் வருது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸே கரெக்டாக வருது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் கரெக்டாக வருது. ஸோ 5th கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து A உங்களுக்கு.
அடுத்தது இதே மாதிரி தான் கொஸ்டின் இது. இந்த ஒரு சர்ஃபேஸ் மாதிரி சாக்கு மூட்டை மாதிரி இருக்கு. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மின்னூட்டங்கள் சார்ஜினுடைய டோட்டல் மின்பாய மதிப்பு, மொத்த மின்பாய மதிப்பு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா -q + q இருக்கு, அது 0 ஆகிடும். ஒரு 2q இருக்கு. ஸோ அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணோம் 6th கொஸ்டினுக்கு. ஆனால் phi = உங்களுக்கு வாட்டருக்குள்ளே இருக்கிறதுனால வெறும் q enclosed டிவைடட் பை ε0 வராது, அதோட சேர்ந்து ஒரு εrன்னு வரும். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ஒப்புமை விடுதிறன். ஸோ வாட்டர்னுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து 80. ஸோ அப்போ q enclosed வந்து நம்ம பார்த்தோம் 2qன்னு பார்த்துட்டோம், டிவைடட் பை ε0 இன்டூ 80ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 and 80 கேன்சல் பண்ணிங்கன்னா q டிவைடட் பை 40 ε0ன்னு வரும். இதுதான் இதனுடைய எக்ஸ்பிரஷன். இது எந்த சாய்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் சாய்ஸ் வருது பாருங்க, q டிவைடட் பை 40 ε0. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 7th கொஸ்டின் போயிடலாம். அடுத்து 7th கொஸ்டின் போயிடலாம். ரெண்டு ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நேர்மின்னூட்டங்கள், அதாவது q1 q2 ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து 6. அதை கான்டாக்ட் பண்ணிட்டு அது ரெண்டையும் ஒன்று மேல் ஒன்று தொட வச்சுட்டு திரும்ப பழையபடி அதே டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போயிடுறாங்க. முதல்ல இருந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு செகண்ட் இப்போ அதை தொட்டுட்டு திரும்ப பழைய டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்தது. இதில் எந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், எந்த ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும், அதில் ரெண்டுமே சேமாக இருக்குமா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் 7th கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நிலையில் வந்து q1 q2ன்னு வச்சுப்போம், ரெண்டுமே ப்ளஸ் இல்லையா? ஸோ இது q1, இது q2. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம rன்னு வச்சுப்போம். ரெண்டையும் கான்டாக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரெண்டு சார்ஜுமே இப்போ எதில் அதிகமாக சார்ஜ் இருக்கோ அதுலேருந்து எங்கே சார்ஜ் கம்மியாக இருக்கோ மின்னோட்டம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும், இடமாற்றம் நடைபெறும். எது வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டினுடைய சார்ஜும் ரெண்டு ஸ்பியர்னுடைய சார்ஜும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். அது ஈக்குவல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டினுடைய ஆவரேஜுக்கு வந்து நிற்கும் ரெண்டும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 5 மைக்ரோ கூலும், இதில் 3 மைக்ரோ கூலும்னு வச்சுங்க. இதுதான் அதிகமாக இருக்குது இதோட, இந்த +3யோட. அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து சார்ஜ் அதுக்கு போகும். எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே 4 அப்படின்னு ஆகிற வரைக்கும், +4 +4ன்னு ஆகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது எந்த ஒரு காம்பினேஷன் எடுத்தாலுமே அது என்ன பொசிஷனில் வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, q1 + q2 டிவைடட் பை 2 ஆவரேஜ் ரெண்டுமே q1 + q2 பை 2ன்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நீங்க எந்த நம்பரை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். F is proportional to, இல்லை F is equal to K into Q1 Q2 divided by R squared. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்த உடனே என்ன ஆகும், K by R squared அப்படியே தான் இருக்கும். ஆனால் Q1 plus Q2 divided by 2 into Q1 plus Q2 divided by 2ன்னு வரும். இதில் F பெருசா F dash பெருசான்றது தான் இப்போ கொஸ்டின், அல்லது ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ இதில் எசென்ஷியலி இந்த K by R squared ரெண்டுலையுமே சேமாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் Q1 into Q2 அதோட எதை கம்பேர் பண்ணோம், Q1 plus Q2 divided by 2 into Q1 plus Q2 divided by 2 கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இதில் 5 into 3 வந்து 15 வருது, அதாவது Q1 into Q2. இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்து ஆவரேஜ் பாருங்கள், Q1 plus Q2 divided by 2. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 16 வருது. இப்போ இதில் ஆப்வியஸ்லி எது பெருசாக இருக்குன்னா இதுதான் பெருசாக இருக்குது. இன்னொரு நம்பரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் 9, இன்னொரு சார்ஜ் வந்து 7ன்னு வச்சுப்போம். ஸோ 9 into 7 வந்து 63 வருது. ஸோ இதனுடைய கான்டாக்ட் பண்ணிட்டு எடுத்தோன்னே என்ன ஆகும், ரெண்டையும் கூட்டிட்டு, அதாவது 9 + 7 16 டிவைடட் பை 2. அப்போது ரெண்டிலுமே 8 தான் சார்ஜ் வந்து ஃபைனலாக இருக்கும். 8 into 8 வந்து 64 வருது. ஸோ இந்த கேஸ் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த நம்பர் காம்பினேஷன் நீங்கள் போட்டு பார்த்தாலும் ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு
இந்த செகண்ட் கேஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, if they are made to touch each other and then separated to the same distance, then the force between them will be more than before. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இதில் கரெக்டாக வருது. மோர் தேன் பிஃபோர்னு வரும். ஸோ ஒன்றோடு ஒன்று தொடர் செய்து விட்டு பின்னர் அதே இடைவெளியில் பிரித்து வைக்கப்படுகின்றன. அவற்றுக்கு இடையான விசை முன்பை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இதனுடைய ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஒரு 4 அமைப்புகள் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இறங்கு வரிசையில் அதனுடைய அதாவது டிக்ரீசிங் ஆர்டரில் அதனுடைய மின்னழுத்த ஆற்றல் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மின்னழுத்த ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா? U is equal to K into Q1 Q2 divided by R. ஸோ 1 by 1 நம்ம பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துப்போம், U1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன டயக்ராம்னு பார்த்துப்போம். அந்த 2 சார்ஜ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று ப்ளஸ் Q, இன்னொன்று வந்து மைனஸ் Q. ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா K இன்ட்டு மைனஸ் Q ஸ்கொயர்னு வரும். டிஸ்டன்ஸ் வந்து R. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து செகண்ட் கேஸ் எடுத்துப்போம். செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே மைனஸ் Q சார்ஜ், டிஸ்டன்ஸ் வந்து R. அப்போ மைனஸ் Q இன்ட்டு மைனஸ் Q வரும். K இன்ட்டு ப்ளஸ் Q ஸ்கொயர் டிவைடட் பை Rனு வரும். அடுத்தது தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன்ல என்ன சிஸ்டம் அமைப்புன்னு பார்ப்போம். மைனஸ் Q மைனஸ் 2Q மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2Q ஸ்கொயர்டு வரும் டிவைடட் பை R. 2Q ஸ்கொயர்டு டிவைடட் பை R. லாஸ்ட் ஒன். ஒன்று Q இன்னொன்று மைனஸ் 2Q மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2Q ஸ்கொயர்டு டிவைடட் பை 2R. K இன்ட்டு மைனஸ் 2Q ஸ்கொயர்டு டிவைடட் பை 2R. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா K இன்ட்டு மைனஸ் Q ஸ்கொயர்டு, இது வந்து ப்ராடக்டில் இருக்குது, இங்கேயும் மைனஸ் Q ஸ்கொயர் டிவைடட் பை Rனு வருது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 4 ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வேல்யூ மைனஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட இது பெருசாக இருக்கும். திஸ் வில் பி கிரேட்டர். அடுத்தது இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா 2Q ஸ்கொயர்டு வருது பாருங்கள். ஸோ இந்த காம்பினேஷன் இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். இது ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக வருது பாருங்கள். 1 ஈக்குவல் டு 4, லெஸ் தேன் 2, லெஸ் தேன் 3. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். 9th கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம விட்டுருவோம். ஸோ 10th கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ 10th கொஸ்டினில் மெல்லிய கோளகக்கூடு, அதாவது தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லு, ரேடியஸ் R. ஸோ அதில் ஒரு சார்ஜ் Q வந்து அது சர்ஃபேஸில் இருக்குது. அதனுடைய நிலை மின்னழுத்தம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது வந்து ஒரு இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் சென்டரில் இருந்தனா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி. சப்போஸ் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பொட்டன்ஷியல் V is equal to K into Q divided by capital R. ஸோ இது நார்மல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு புள்ளி மின்னோட்டத்துக்கு எப்படியோ அதே தான். ஸோ அதுக்கப்புறமா வெளியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு அதே ஃபார்முலாவில் தான் உங்களுக்கு K into Q divided by small r. அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போது ஸ்மால் ஆர்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த பொட்டன்ஷியல் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வந்து இன்ஃபினிட்டியில் 0 ஆகும். சப்போ இந்த இது வந்து 3 ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கரெக்டாக வருது. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் அதே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்குது, ஆப்ஷன் பியும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது, ஆப்ஷன் டி கூட அதே பேட்டர்னில் தான் இருக்குது. அதாவது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி இன்ஃபினிட்டியில் உங்களுக்கு 0 ஆகணும். ஆனால்
ஒரு மெல்லிய கோளக கூடு இருக்கு பாருங்க. தின் ஸ்பெரிக்கல் ஷெல், சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். அதனுடைய உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்சைட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கும். மின்புலம் வந்து 0. ஸோ மின்புலம் 0வா இருக்கு அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு மின்புலம் 0வா இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ செகண்ட் சாய்ஸ் தான் உங்களுக்கு இதில் கரெக்டாக வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இது பாருங்க, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. இந்த ஆறுங்கிறது சர்ஃபேஸ். சர்ஃபேஸுக்கு உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். வெளியில போக போக வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து கிராஜுவலாக 0 ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 11th கொஸ்டின். ஸோ இப்போ இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி. இப்போ இதில் ஏ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், பி வந்து ஃபைனல் பாயிண்ட். என்னென்ன அந்த 2 பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் மின்னழுத்தம்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 50 எலக்ட்ரான்ஸை நீங்கள் நகர்த்தணும். வாட் இஸ் த டோட்டல் ஒர்க்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஃபார்முலா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு செய்யப்பட்ட வேலை மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டூ எவ்வளோ சார்ஜ். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. ஸோ ஃபைனல் வந்து -4, இனிஷியல் வந்து 7. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், -4 -7. சார்ஜ் வந்து Q is equal to NE ஃபார்முலாவில் நம்ம போடுவோம். 50 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜும் 1.6 into 10 power -19. ஸோ எலக்ட்ரானுடைய சார்ஜை நம்ம மைனஸ்ன்னு வச்சு போகிறோம், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 11 into 50 into 1.6 into 10 power -19. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80. அப்போது 88 into 10ன்னு வச்சுக்கலாம், into 10 power -19. 8.8 into 10 power -17 ஜூல்னு வரும். இது ப்ளஸில் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் மைனஸில் வருது, எலக்ட்ரானுடைய சார்ஜும் மைனஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸில் ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8.80 into 10 power -17 ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இதில் இந்த செகண்ட் ஆப்ஷனும் அதே வேல்யூ தான், ஆனால் மைனஸில் வருது, அது வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு Vலேருந்து 2Vக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிற 4 சாய்ஸில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மின்தேக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, Q is equal to CV, அதுதான் அதனுடைய இம்பார்ட்டன்ட் பேசிக் ஈக்குவேஷன். இப்போ இதில் கெப்பாசிட்டன்ஸோட மின்தேக்கு திறன் இருக்கு பாருங்க. கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த ஃபார்முலா ε0 A/D. ஸோ நீங்கள் Vயை மாற்றும் போது Q தான் மாறுமே தவிர C மாறாது. Cயை மாற்றணும்னா இந்த ஃபேக்டர்ஸில் எதனா நீங்கள் வெரி பண்ணணும். ஸோ அப்போ இதில் V தான் உங்களுக்கு 2Vயாக மாறுது. V has become 2V. அப்போ இதில் உங்களுக்கு இதனால் சியோட வேல்யூ மாறாது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது மாறாது, மாறாமல் இருக்கும். ஸோ சி ரிமைன்ஸ் சேம் தான் இதில் முக்கியமான கண்டிஷன். இதில் Q வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்ப்போம். Q என்ன ஆகும் இப்போ நான் இப்போ தான் சொன்னேன், Vயை நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணும்போது இப்போ Q டேஷ் என்னன்னு பார்ப்போம். C மாற போகிறதில்ல. V வந்து நீங்கள் 2Vயாக மாற்றுறீங்க, அப்போ என்ன ஆகும், 2 into CVன்னு ஆகும். அப்போ 2 into ஒரிஜினல் Q. ஸோ இப்போ Q அதில் எவ்வளோ சார்ஜ் மின்னூட்டம் சேகரிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் ஆகும். அது வந்து Q வந்து டபுள் ஆகும், சார்ஜ் டபுள் ஆகும். ஸோ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருது. C ரிமைன்ஸ் த சேம் பட் Q இஸ் டபுள்டு. இதுதான் இதனுடைய, C மாறாமல் இருக்கும், Q வந்து இருமடங்காகும். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு மின்தேக்கி சம்மந்தமானது தான். இணைத்தட்டு மின்தேக்கி, parallel plate capacitor.
ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல Q அதனுடைய சார்ஜ், மின்னழுத்தம் வந்து V வோல்டேஜ். இப்போ இதில் அந்த பிளேட்டோட ஏரியாவை, அதனுடைய பரப்பளவை மற்றும் அந்த டிஸ்டன்ஸ் டியை வந்து டபுள் பண்ணுறாங்க, 2 மடங்கு ஆக்குறாங்க. இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. So this is question number 13. ஸோ போன கொஷின் வந்து 12. அது 12th கொஷின் நம்ம இங்கே டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ 13th கொஷனுக்கான C is equal to epsilon naught A by T இல்லையா? இப்போ இது சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். epsilon naught into இதை நீங்கள் டபுள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க, இதையும் டபுள் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி 2 கேன்சல் ஆகிடும், அதே ஆன்சர் தான் வரும், epsilon naught A by T. அப்போ C மாற போகிறதில்ல. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து மாறாது. எது சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸு சேஞ்ச் ஆகாது. அடுத்தது சார்ஜ் என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ சார்ஜுக்கு ஃபார்முலா Q is equal to CV. Q டேஷ்னு மாற்றிப்போம். C டேஷ் V. Vயில் எந்த சேஞ்சும் அவங்க சொல்லலை. C டேஷ் வந்து C தானே, C டேஷ் ஈக்குவல் டு C. அப்போது சார்ஜ்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போது மின்னூட்டமும் மாற போகிறதில்ல. அடுத்தது வோல்டேஜ். வோல்டேஜ் தான் ஃபிக்ஸ்டு. அந்த வோல்டேஜ் வந்து V தான். பிளேட்டோட ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் மட்டும்தான் மாற்றுறாங்க, V எல்லாம் மாற்றலை. அப்போ வோல்டேஜும் சேமாக இருக்கும். எனர்ஜி டென்சிட்டி, ஆற்றல் அடர்த்தி. ஆற்றல் அடர்த்தினா என்ன? எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் UE is equal to கேபிட்டல் UE. இது வந்து half CV ஸ்கொயர்டு டிவைடட் பை வால்யூம் A into D. ஸோ இப்போ இதில் எதுவும் சேஞ்ச் ஆகுதான் பார்ப்போம். U dash E. இந்த நியூமரேட்டரில் இருக்கிற UEயில் half CV ஸ்கொயரில் இப்போ தான் பார்த்தோம், C மாற போகிறதில்ல, Vயும் மாற போகிறதில்ல. அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா A வந்து 2Aவாகவும் D வந்து 2D ஆகவும் மாறிடுது. அப்போ UE டிவைடட் பை 4 into ADன்னு வரும். அப்போது U dash E வந்து முதல்ல இருந்த வேல்யூவோட 1/4 குறைஞ்சிருது. அப்போ அதுதான் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதில் எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒன் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எனர்ஜி டென்சிட்டி, அதாவது ஆற்றல் அடர்த்தி தான் உங்களுக்கு மாறுபடும். ரைட். அடுத்த கொஸ்டின் 14th கொஸ்டின். ஸோ 3 கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. AC அப்படின்ற 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இணை மாற்று, அதாவது ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இணை மாற்று மின்தேக்கு திறன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் நம்ம அப்படியே எடுத்துப்போம். ரைட். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் அவங்க ரெஃபர் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன ஈக்குவலண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. இந்த 2 கெப்பாசிட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா C2 and C3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சீரீஸில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டுக்கு பதிலாக இப்படி நான் போட்டுட்டு இந்த C2வை நான் முதல்ல இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது C2. அதுக்கப்புறம் C2லேருந்து B வரைக்கும் ஒரு கோடு, அந்த அந்த ஒயரு. அதுக்கப்புறமா அந்த Bலேருந்து அடுத்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், C3, அது இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டு அது ஃபைனலாக வந்து திரும்ப Cயில் மீட் ஆகுது. இப்போ சீரீஸுக்கு என்ன ஃபார்முலா? 1/C1 + 1/C2 ஈக்குவல் டு 1/CS இல்லையா? ஸோ இது 2/2 வரும், 1. திஸ் இம்ப்ளைஸ் தட் CS is equal to 1 மைக்ரோஃபேரட். அப்போ இந்த ரெண்டுனுடைய காம்பினேஷன் வந்து ஒரு 1 மைக்ரோஃபேரட் வருது. ஸோ இப்போ அதை நம்ம திரும்ப இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது அந்த 1 மைக்ரோஃபேரட் இதுதான். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு 1 மைக்ரோஃபேரட் அங்கே நடுவில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ANC, இது ஒரு 1 மைக்ரோஃபேரட். இந்த ரெண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்குது. பேரலுக்கு என்ன ஃபார்முலா? C1 + C2, 1 + 1 2 மைக்ரோஃபேரட் தான் உங்களுக்கு டோட்டல் அல்லது இணைமாற்று மின்தேக்கு திறன், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். So 2 microfarad is the answer. இதுக்கான ஆன்சர் வந்து 2 microfarad. லாஸ்ட் கொஸ்டின். 2 உலோக கோளங்கள் இருக்கு, ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ஸ் இருக்கு, மெட்டல் ஸ்பியர்ஸ்.
ரேடியஸ் வந்து வேற வேற. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்னதா இருக்கு 1 சென்டிமீட்டர். அடுத்தது கொஞ்சம் பெருசா இருக்கு. ரெண்டுலயுமே சார்ஜஸ் வேற வேற சார்ஜ். ஒண்ணுல -1 × 10⁻², இன்னொன்னுல 5 × 10⁻². ரெண்டையும் என்ன பண்றாங்க? இப்போ ஒரு கண்டக்டிங் வயர்னால, மின் கடத்து கம்பியினால ஜாயின் பண்றாங்க. ஸோ ஜாயின் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சார்ஜஸ் வந்து எதுல அதிகமா இருக்கோ அங்கேருந்து எங்க கம்மியா இருக்கோ சார்ஜ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆன பிறகு ஃபைனலா ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும் இல்லையா? ஸோ அப்போ அதுல ஃபைனல் பொசிஷன்ல இந்த இந்த பெரிய இதுல எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15th கொஸ்டின்ல இது வந்து ஸ்மால் ஒன்னு வச்சுங்க. இதனோட ரேடியஸ் தான் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ இதில் -1 × 10⁻² கூலும் இருக்கு. அடுத்தது பிகர் ஒன், இதனுடைய ரேடியஸ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சார்ஜ் வந்து +5 × 10⁻² கூலும். இப்போ இது ரெண்டையும் ஒரு வயர்னால ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல இதோட டோட்டல் பார்த்துப்போம். இதனுடைய டோட்டல் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா -1 + 5 4 × 10⁻² கூலும். இதுதான் இந்த ரெண்டினுடைய டோட்டல். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ், மின்னூட்டங்களின் பரவல்ங்கிற ஒரு டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டினுடைய பொட்டன்ஷியலும் ஃபைனலாக ஈக்குவல் ஆகிடும். அதாவது மின்னழுத்தங்கள் சமமாயிடும். ஸோ பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? B = K × Q/R. ஸோ இப்போ இதனுடைய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, K/R வச்சுப்போம். இன்ட்டு இதனுடைய சார்ஜ் வந்து Q1. R வந்து நம்ம 1 இல்லையா? ஸோ R வந்து நம்ம 1ன்னு எழுதிப்போம். 1 சென்டிமீட்டர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? K/R, அதாவது 3 அடுத்ததனுடையது. இதனுடைய சார்ஜ் வந்து Q2ன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே சார்ஜ் Q1, இங்கே சார்ஜ் Q2. ஸோ K கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Q2 = 3Q1ன்னு வரும். இப்போ டோட்டல் சார்ஜ் நமக்கு தெரியும் 4 × 10⁻² அப்படின்னு தெரியும். அல்லது 4ன்னு வச்சுப்போமே, அப்புறமா 10⁻² எடுப்போம். இது வந்து இந்த டோட்டல் சார்ஜ் வந்து உங்களுக்கு சார்ஜோட கன்சர்வேஷன், அதாவது மின்னூட்டங்களின் அழிவின்மை விதிப்படி அந்த டோட்டல் சார்ஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறமா டோட்டல் சார்ஜ் 4ஆக தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம சார்ஜோட வேல்யூ இந்த இதில் Q1ன்னு சொல்கிறோம், இதில் Q2ன்னு சொல்கிறோம். ஸோ Q1 + Q2க்கு பதிலாக 3Q1ன்னு போட்டு போகிறோம். இது வந்து 4 × 10⁻²க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 4Q1 = 4, அதாவது 4 × 10⁻² கூலும். அப்போ Q1 = 4/4 1. 1 × 10⁻³ கூலும். Q2 இப்போ தான் நம்ம பார்த்தோம் 3Q1, அதாவது 3 × 1, 3 × 1, அதாவது 3 × 10⁻³ கூலும். ஸோ இதுதான் அந்த பிகர் ஸ்பியர், பெரிய கோளத்தினுடைய சார்ஜ் மின்னூட்டம் 3 × 10⁻² கூலும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருது. 3 × 10⁻² கூலும். தேங்க்யூ.